ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நம்ம காலைல ஸ்கூல் இல்லை, ஒரு வேளை மேடம் கூப்பிட்டு போயிட்டாங்களா என்னன்றது தெரில. மதியம் நம்ம கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லைனா இன்றைக்கி ஸ்கூல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் காலைல இல்லைன்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் கால் பண்ணி நம்ம கடைக்கு போக சொல்லிட்டாரு. குழந்தைக்கு பால் டப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி, வாங்க போய்ட்டு வாங்கிட்டு வரலாம். நம்ம வந்தாச்சுங்க ஜேமியாவுக்கு. இதோ அங்கே இருக்குது பாருங்கள், எல்லோ கலர் நீடோ 1+. இதுதாங்க வாங்கியாச்சு, அவ்வளோதான். பாருங்கள், காலைல டைம்ன்றதால யாருமே இல்லை. இதே மதியம் இல்லை ஈவினிங் வந்தோன்னா இந்த பில் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இது எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 12 மணிக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. இன்னொரு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரில. அது மேலே மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க மெசேஜ் பண்ணால் பார்ப்போம். ஒரே ஒரு வண்டி மட்டும் இருக்குது, அதை மட்டும் லைட்டாக தண்ணி அடித்து விடுவோம். தண்ணி அடித்து விட்டு தொடச்சி விடுவோம். இந்த வண்டி தாங்க. அப்படியே லைட்டாக தண்ணி அடித்து விட்டு தொடச்சி விட்டால் போதும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு முடிஞ்சு. சரி, பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னான்றதை. டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான். 12 மணிக்கு நம்ம ப்ரோ வரல, அந்த ஸ்கூல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோ வேறு வரமாட்டார். அவர் சவுதிக்கு போயிருக்காரு உம்ரா பண்ண. 1 வீக் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்ஷா நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துவா செஞ்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். போயிட்டு நம்ம பையனை கூப்பிட்டு வருவோம். ப்ரோ இருந்தால் நம்ம கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும். அவர் வேறு இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்ப்போம். நம்ம வந்துட்டோங்க ஸ்கூல்கிட்ட. நம்ம பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணல. கரெக்டாக 12 மணி ஆனால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பையன் வந்துட்டாருங்க. அவரை கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இன்னொரு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு எதுவும் தெரியல. இது வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா மேடம் மெசேஜ் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெசேஜ் பண்ணால் போய்ட்டு கூப்பிட்டு வரலாம். இல்லைனா ஸ்கூல் இன்றைக்கி இருக்காது. பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்றதை. வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. மேடம் இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க, அந்த ஸ்கூல் இருக்கான். சரி, நம்ம போய்ட்டு அந்த ஸ்கூலை எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஓனர் வேறு இப்போ தான் கால் பண்ணார். ஸ்கூல் முடிஞ்ச உடனே பாலைவனத்துக்கு போகணுமா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு இந்த ஸ்கூலை எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஸ்கூலாண்ட பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்கூல் விடலை. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 1:45 விட்டுருவாங்க. நம்ம 1:30 மணிக்கு வருவோம், வெயிட் பண்ணிட்டுருப்போம். இப்போ 1:55 ஆகுது ஸ்கூல் விடுறதுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது ஸ்கூல் விட. சரி, பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. நம்ம அந்த ஸ்கூல் எடுத்துட்டோங்க. எடுத்துகிட்டு வீட்டில் விட்டு சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம். நம்ம ஓனர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் இருக்கார். நம்ம ஜாபர் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகணும், தெரியுங்களா? அங்கே தான் இருக்கார். இப்போ அங்கே போய்ட்டு காசு வாங்கிட்டு நம்ம பாலைவனத்துக்கு போனோம். வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், போர்டில் தெரியுது பாருங்கள், ஜாபர் அல் அகமது. இதோ வந்தாச்சுங்க. அந்த வீடு தான். இந்த கார் நிற்குது பாருங்கள், இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர். நம்ம காசு வாங்கிட்டோங்க ஓனர்கிட்டேருந்து. வாங்கிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம நேராக பாலைவனத்துக்கு போக வேண்டியது தான். பொருள் வாங்கணும், வாங்கிட்டு நேராக போக வேண்டியது தான். நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த தீவனம் வாங்கணும் ஆட்டுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஹைவே பிடிச்சிட்டோம்.
பிடிச்சிட்டு நேராக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு தீவனம் வாங்கணும், இங்கே லெஃப்ட் அடிக்கணும், ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு. நம்ம வந்தாச்சுங்க. இந்த இதில் 3 மூட்டை அதில் 3 மூட்டை வாங்கணும். அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம ஒரு வழியாக பாலைவனத்துக்கு வந்துட்டோம். ஒன்றும் நமக்கு வேலை இல்லை. இதை அப்படியே அவங்க இறக்கிட்டாங்கன்னா நம்ம அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இந்த ரைட் சைடில். அவ்வளோதாங்க, இறக்கி போட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. நம்ம 2:30 மணிக்கு கிளம்பணும், இப்போ 4 மணி ஆகுது. பாருங்கள், சவுதி வண்டி, நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி ரோடு தாங்க இது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நமக்கு வேலை முடிஞ்சது, ஓனர் சொன்ன வேலை. நெக்ஸ்ட்டு என்னன்றது நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும். மேடம் எதனா வேலை வைப்பாங்களா என்னன்னு தெரில. டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. ஈவினிங் நம்ம பாலைவனத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை எதுவும் வரல. இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி டவுட் கேட்டார். அது சம்மந்தமாக உங்கள் கூடயும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் நேற்று. அவங்களோட ரிலேஷன் யாரோ லேடிஸ் தான் வீட்டு வேலைக்காக கேட்டுருந்தார். அவர்கிட்டயும் நான் தான் சொன்னேன், உங்கள்கிட்டயும் நான் தான் சொல்கிறேன். ஒன்று, நல்லா தெரிஞ்ச வீடாக இருந்தால் நம்ம வரலாம் தைரியமாக. யாராவது இங்கே ஆள் இருக்காங்க, ஆல்ரெடி அந்த வீடை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம வரலாம். இல்லை அப்படின்னா ஏஜென்சி மூலிமா வரலாம். ஏஜென்சி மூலிமா அப்படின்னா ஒரு வீடு சரியில்லை அப்படின்னா வேறு வீடு மாற்றி விடுவாங்க. அந்த மாதிரி இதில் தான் நம்ம வரணும். சப்போஸ் என்ன வேலை, எங்கள் வீடு எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டா, ஏன்னா லேடிஸுக்கு அதிகமாக காசு செலவாகும். கிட்டத்தட்ட குவைத் தினார் 700 தினார் 800 தினார் கிட்ட ஒரு குவைத்தி கொடுப்பாங்க. அவ்வளோ காசு அப்படின்னா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பக்கம் வரும். அப்படின்னும்போது இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு சரியில்லை, வேலை பிடிக்கல, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் செலவு பண்ண காசெல்லாம் கேட்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி புதுசாக வர்றவங்க ஒன்று தெரிஞ்சவங்க மூலிமா வாங்க, இல்லைனா ஏஜென்சி மூலிமா வாங்க. அவ்வளோதாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதாங்க. யாராவது இது மாதிரி தெரியாதவங்க மூலிமா நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா யாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு ஹவுஸ் டிரைவரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம டெய்லி விலாக் மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.